நியூஸ்கார்டு நண்பர்கள் வணக்கம். தமிழக அரசியலில் மிக மிக ஒரு பரபரப்பான விஷயம். சவுக்கு சங்கர் சொன்ன விஷயம் நடந்ததா அப்படின்னு பார்த்ததுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பேசியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஏவாவில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இது போன்ற பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூர் செல்ல இருக்கிறோம். அதாவது சிங்கப்பூர், மலேசியா அது மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேலேயும் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா புகாரானது இருக்குது. சமீபத்தில் ஏவாவில் மற்றும் செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடி சோதனை பண்ணாங்க. இதில் ஏவாவில் மிக முக்கியமாக 41 லட்ச ரூபா கைப்பற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோடு போட்ட கான்ட்ராக்ட் விஷயத்தில் ரோடு போடாமையே பல கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தது. இதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதனை நடந்து ஒரு நாளுக்கு அப்புறம் அவர் சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டாரு. இதை பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண்குமார் அவர்களே கவனிக்க தேவையதால் இவர் இப்போ தமிழ்நாடு போலீஸ் அகாடமிக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் செஞ்சிருக்காங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு யார் இயக்குநராக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜி மகேஸ்வரி என்பவர் தான் போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு துறை. இந்த துறை பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை நான் ஒரு ரூபா கூட கொள்ளையடிக்க மாட்டேன், தொட்டம் விட மாட்டேன், கூட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதனால் தான் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் யார் இயக்குநராக போட்டாலும் எவ்வளோ பேர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்க போகிறாங்க, திமுகவில் எவ்வளோ பேர் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.